ஓம் சாந்தி. பாப்தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 12/12/24। मीठे बच्चे, ये पढ़ाई जो बाबा पढ़ाते हैं इसमें अदाक कमाए हैं, इसलिए पढ़ाई अच्छी रीति पढ़ते रहो, लिंक कभी ना टूटे। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பு பாபா கற்றுக் கொடுக்கின்றார் இல்லையா, இந்த படிப்பில் அளவிட முடியாத வருமானம் இருக்கின்றது. ஆகையால் படிப்பை நல்ல முறையில் படியுங்கள். தொடர்பு ஒருபோதும் கட்டாகிவிடவே கூடாது. பாபாவோட இருக்கக்கூடிய தொடர்பு லிங்க்கு துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. பிரश्न, जो विनाश काले विपरीत बुद्धि हैं उन्हें तुम किस बात पर हंसी आती हैं? கேள்வி, யார் விநாச காலத்தில் விபரீத புத்தியுடையவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நம்முடைய எந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது சிரிப்பு வருகின்றது. उत्तर, तुम जब कहते हो अभी विनाश काल नजदीक है तो उन्हें हंसी आती है। तुम जानते हो बाबा यहाँ बैठे तो नहीं रहेंगे, बाबा की ड्यूटी है पावन बनाना। பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க உலகம் விநாசமாக போகுது, இப்போது உலக அழிவு நெருங்கிடுச்சுன்னு சொல்லும்போது யாருக்கெல்லாம் சிரிப்பு வருதோ அவங்களுடைய புத்தி எப்படி இருக்குது? விபரீதமாக இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் பாபா இங்கேயே இருக்கிறதுக்காக வரல, அவருடைய கடமை என்ன? தூய்மையாக ஆக்குவது. जब पावन बन जाएंगे तो पुरानी दुनिया का विनाश होगी, नई आएगी। எப்போ தூய்மையான நிலை நம்ம அடைஞ்சிடுறோம், அப்போ பழைய உலகத்தினுடைய அழிவு ஏற்படும், புது உலகம் ஆரம்பமாயிடும். ये लड़ाई है ही विनाश के लिए, இந்த யுத்தமே விநாசத்திற்காகத்தான். तुम देवता बनते हो तो ये चीची कलयुग सृष्टि पर आ नहीं सकते हैं। நம்ம தேவதாவாக ஆகிட்டோம் அப்படின்னா இந்த கலியுக சீச்சியான உலகத்திற்கு வரவே முடியாது. ओम शांति। रूहानी बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं। बच्चे समझते हम बहुत बेसमझ बन गए थे, माया रावण ने बेसमझ बना दिया था। பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றாரு. குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்குறோம், நாம் ஞானம் கேட்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேசமஜ்டா இருந்தோம், அதாவது புத்தி இல்லாதவர்களாக இருந்தோம். மாயா ராவணன் நம்மை புத்தியற்றவங்களாக ஆக்கிவிட்டது. இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம், பாபா கண்டிப்பாக வந்துதான் ஆக வேண்டும். ஜப்கி நை சிருஷ்டிக்கு ஸ்தாபனை ஹோத்தி ஹே, எப்போ புது உலகத்தை ஸ்தாபனை செய்யணுமோ அப்போ பாபா பழைய உலகத்தினுடைய விநாசத்து நேரத்தில் வந்து தான் ஆகணும். பாபா कहते विनाश काले विपरीत बुद्धि और विनाश काले प्रीत बुद्धि, विनाश तो इस समय ही होना है। बाबा आते भी हैं संगम पर जबकि चेंज होती हैं। பாபா சொல்கிறாங்க, விநாச நேரத்தில் விபரீத புத்தியுடையவங்களும் இருப்பாங்க, அதே அழிவு நேரத்தில் அன்பான புத்தியுடையவர்களும் இருப்பாங்க. இப்போது விநாசத்திற்கான நேரம் வந்து தான் ஆகும். இப்போ நேரமே அழிவுக்கான நேரம்தான். பாபா வந்திருக்கிறார் சங்கம் யுகத்தில், அதாவது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். बाबा तुम बच्चों को बदले में सब कुछ नया देता है, वो सोनार भी है, धोबी भी है, बड़ा व्यापारी भी है। बिरला ही कोई बाबा से व्यापार करें। பாபா சொல்கிறாங்க, பாபா குழந்தைகளுக்கு எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துருவாரு. இப்போ என்னெல்லாம் பழசு இருக்கோ எல்லாத்தையும் பாபா புதியதாக மாற்றி கொடுத்துருவார். பாபா பொற்கொள்ளர், பாபா வண்ணனாக இருக்கிறார், பாபா ரொம்ப பெரிய வியாபாரி. ஒரு சிலர் தான் அந்த வியாபாரி பாபா கிட்ட வியாபாரத்தை செய்ய முடியும். ये व्यापार में तो अदाक फायदा है, पढ़ाई में फायदा बहुत होती है। இந்த வியாபாரத்தில் அளவிட முடியாத வருமானம் இருக்குது. இந்த படிப்பில்தான் நிறைய வருமானம் இருக்கிறது. ऐसी पढ़ाई अच्छी रीति पढ़नी चाहिए ना, और पढ़ाता भी बहुत सहज हूँ। பாபா சொல்கிறாங்க, இவ்வளோ வருமானம் ஜென்ம ஜென்மத்துக்கு சம்பாதிக்கலாம் இந்த படிப்பை படித்தா. அப்போது இந்த படிப்பை எவ்வளோ நல்லா படிக்கணும். பாபா பாருங்க, பல ஜென்மத்துக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த படிப்பை அவர் கற்றுக் கொடுக்கறது கூட எப்படி கற்றுக் கொடுக்குறாரு? ரொம்ப ஈஸியாக தான் கற்றுக் கொடுக்குறாரு. பாபா कहते मैं तुम बच्चों को ओबीडियंट सर्वेंट बनकर आया हूँ, विचार करो हम कितनी चीची बन गई।
பாபா ही हमको वाह वाह बनाते हैं. பாபா சொல்றார், குழந்தைகளாகி நான் ஒபீடியன்ட் சர்வெண்ட்டாகி தான் வந்திருக்கேன், வேலைக்காரனாகத்தான் வந்திருக்கிறேன். அப்போ சிந்தனை பண்ணி பாருங்க, எவ்வளோ சீச்சியாக நம்ம ஆகிட்டோம். பாபா வந்திருக்கிறார் நம்மை ஆஹா ஆஹா என்று ஆக்குவதற்காக. अभी है संगम युग, तुम बच्चे जानते हो नई दुनिया की स्थापना हो रही है, बुद्धि से काम लेना है. अभी दुनिया कितनी बड़ी है. பாபா சொல்றாங்க, இப்போ சங்கம் யுகம், உங்களுக்கே தெரியும் புது உலகத்தினுடைய ஸ்தாபனை நடந்துட்டு இருக்கு. பாபா சொல்றாங்க, கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுத்து ஞானத்தை சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த உலகம் பாருங்க, எவ்வளோ பெரிய உலகம், எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் குறைவான மனிதர்கள் தான் இருப்பாங்க. तुम रूप भी है बसंत भी है. बाबा कहते हैं बाबा है ज्ञान का सागर, उनसे तुमको रतन मिलता है. ஞான் ரத்தன். பாபா சொல்கிறான், நீங்கள் தான் ஞான மழை பொழியக்கூடிய குழந்தைகள். பாபா ஞான கடலாக இருக்கின்றார். அவர்கிட்டருந்து நமக்கு ரத்தினங்கள் கிடைக்கின்றது, ஞானத்தின் ரத்தினங்கள் கிடைக்கின்றது. பாபா சொல்ற, லக்ஷ்மி நாராயண் கிட்ட பாருங்க, எவ்வளோ ரத்தினங்கள் இருக்கும். हीरे जवाहरों के महल में रखते हैं, नाम ही है स्वर्ग. வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட அரண்மனையில் இருப்பாங்க, அவங்க பேரே என்ன, அந்த இடத்தோட பேரே ஸ்வர்க்கம். பாபா சொல்றார், அந்த ஸ்வர்க்கத்துக்கு நீங்க எஜமானாக போறீங்க. कोई गरीब को अचानक बड़ी लॉटरी मिलती है तो पागल हो जाता है ना. बाबा भी कहते हैं तुम विश्व के बादशाही मिलती तो माया कितना ஆப்போசிஷன் करती है. பாபா சாஹ் எப்படி ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஏழைக்கு திடீர்னு ஒரு பெரிய லாட்ரி கிடச்சிருச்சுன்னா அவ்வளோ பணம் வந்துருச்சுன்னு நினச்சி என்ன ஆகிடுவாங்களாம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க. அதே போல் பாபா சொல்கிறார், உங்களுக்கு உலக ராஜ்யமே கிடைக்கிறது. அப்போது உலக ராஜ்யத்தை அடையணும்னா மாயா எந்த அளவுக்கு உங்களை எதிர்க்கவும் கூட செய்யும். பாபா எவ்வளோ சகஜமான யுக்திகள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. बाबा ज्ञान योग के अस्त्र शस्त्र देते हैं, उनको फिर स्थूल हथियार आदि दे दिया है. பாபா நமக்கு ஞானம் மற்றும் யோகத்தினுடைய அஸ்திர சஸ்திரங்கள் கொடுத்துருக்கிறாரு. மனிதர்கள் ஸ்தூலமான ஆயுதங்களை பக்தியில் காட்டிட்டாங்க, ஆனால் ஸ்தூலமான ஆயுதங்கள் கொடுக்கல பாபா. ஞானத்தையும் யோகத்தையும் அந்த அஸ்திரங்களாகவும் சஸ்திரங்களாகவும் பாபா கொடுத்துருக்கிறாரு. அச்சா தாரணா கேலியே முக்கிய தாரணைக்காக முக்கியமான விஷயம், स्वयं में ज्ञान रत्न धारण कर रूप पसंद बनना है. ज्ञान रत्नों से विश्व की बादशाही की लॉटरी लेनी है. தனக்குள் ஞானத்தை கடைபிடித்து ஞான ரத்தினங்களை கடைபிடித்து ஞான மழை பொழிபவராக ஆக வேண்டும். ஞான ரத்தினங்களால் உலக ராஜ்யம் என்ற லாட்டரியை அடைய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், इस विनाश काल में बाबा से प्रीत रख एक ही याद में रहना. இந்த அழியக்கூடிய நேரத்தில் பாபாவிடம் அன்பு வைத்து ஒருவருடைய நினைவில் மூழ்க வேண்டும். ऐसा कोई कर्म नहीं करना जो अंत समय पछताना पड़े या नसीब कूटना पड़े. அப்பேற்பட்ட எந்த ஒரு செயலும் இப்போ நம்ம செஞ்சிடக்கூடாது. கடைசி நேரத்தில் ரொம்ப வருத்தப்படும்படியான எந்த செயலும் செய்யக்கூடாது. இல்லை நம்முடைய பாக்கியம் போயிடுச்சு, நம்முடைய பாக்கியமே நம்மளை விட்டு போயிடுச்சுங்கிற அளவுக்கு எந்த செயலும் செய்யக்கூடாது. वरदान, सदा स्नेही बन उड़ती कला का वरदान प्राप्त करने वाले निश्चित विजय निश्चिंत भव. வரதானம், சதா அன்பானவராகி பறக்கும் கலையினுடைய வரதானத்தை அடையக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாளர் மற்றும் கவலையற்றவர் ஆகுங்கள். निश्चित विजय निश्चिंत भव. स्नेही बच्चों को बाप दादा द्वारा उड़ती कला का वरदान मिल जाता है. उड़ती कला द्वारा सेकंड में बाप दादा के पास पहुंच जाओ तो कैसे भी स्वरूप में आई कोई माया आपको छू नहीं सकती. பாபா சொல்கிறாங்க, அன்பான குழந்தைகளுக்கு பாப் தாதா மூலமாக பறக்கும் கலை என்ற வரதானம் கிடச்சிருக்கு. அன்பான குழந்தைகள் பறக்கும் கலையில் போக முடியும். பறக்கும் கலை மூலமாக செகண்டில் பாப் தாதா கிட்ட போங்க. எப்படிப்பட்ட ஸ்வரூபத்தில் மாயா வந்தாலும் சரி, ஆனால் அன்பான குழந்தைகளை மாயா தொடக்கூட முடியாது. परमात्मा छत्र छाया के अंदर माया की छाया भी नहीं आ सकती हैं. பரமாத்மாவுடைய குடை நிழலுக்குள்ளே இருக்கும் பொழுது மாயாவுடைய நிழல் கூட நம்ம மீது பட முடியாது. ஸ்னேக
मेहनत को मनोरंजन परिवर्तन कर देता है. அன்பு உழைப்பை மனதிற்கு பிடித்தமானதாக மாற்றிவிடுகின்றது. स्नेह हर कर्म में निश्चित विजयी स्थिति का अनुभव कराता है. स्नेही बच्चे हर समय निश्चित रखते हैं. அன்பு ஒவ்வொரு செயலையும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டது என்ற ஸ்திதியை அனுபவம் பண்ண வச்சிரும். அன்பான குழந்தைகள் ஒவ்வொரு நேரமும் கவலையற்றவங்களாகத்தான் இருப்பாங்க. ஸ்லோகன் नथिंग न्यू की स्मृति से सदा अचल रहो तो खुशी में नाचते रहेंगे. ஸ்லோகன் நத்திங் நியூ எதுவும் புதிதல்ல என்ற நினைவின் மூலமாக சதா உறுதியாக இருங்கள். அப்பொழுது குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி. பாப்தாதாவினுடைய அவ்வக்த தூண்டுதல்கள். संगम का विशेष वरदान संतुष्टता. इस संतुष्टता का भी सर्व प्राप्तियां हैं. பாபா சொல்கிறாங்க, சங்கம் யுகத்தினுடைய விசேஷமான வரதானமே திருப்தி தான். இந்த திருப்தி தான் விதை எல்லா பிராப்திகளுக்குமே. இப்போ அதிருப்திங்கிற விதை எப்படி ஸ்தூலமாக இருந்தாலும் சரி, சூக்ஷமாக இருந்தாலும் சரி, அப்பிராப்தி தான். அதற்கான விதை எது? அதிருப்திக்கான விதை ஸ்தூலமோ சூக்ஷமத்திலே அப்பிராப்தி. ஆனால் பிராமண ஆத்மாக்களாகி நமக்கு என்ன புகழ் பாடப்பட்டிருக்கு? நம்முடைய பொக்கிஷத்தில் இல்லை என்பதே கிடையாது. பிராமண வாழ்க்கையில் அதிருப்தி என்பதே கிடையாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் அதிருப்தி என்பதே கிடையாதுன்னா அப்புறமா ஏன் அதிருப்தி வருது? जब वरदादा दादा के भंडारा भरपूर है, इतनी बड़ी प्राप्ति है, फिर असंतुष्टता क्यों? எப்பொழுது வரங்களை கொடுக்கக்கூடிய வள்ளல் வரதாதா மற்றும் வள்ளலினுடைய பண்டாரா நிறைஞ்சிருக்கிறது, இவ்வளோ பிராப்தி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் ஏன் அதிருப்தியாக இருக்கிறீங்க? ஓம் சாந்தி.